ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். எதையாவது எங்கேயோ வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதை தேடிட்டு உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தா எந்த டென்ஷனும் இல்லாமல் சீக்கிரம் ரெடி ஆகிடலாம். ஜென்ரலாக ட்ரெஸ்ஸிங் டேபிள்னால் எல்லா கேர்ள்ஸுக்கும் பிடிச்ச பிளேஸ் வீட்டில். ஸோ அதே மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிச்ச பிளேஸ். அதை நான் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிறவே இது தான். எங்கள் ரூமில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு செப்ரேட்டாக இல்லை. ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து வீடு கட்டுறப்பயே பிளான் பண்ணி டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட சைடில் 2 சைடும் வார்ட்ரோப் வரும். ஸோ இதுதான் எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த மிரர் சைடு தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷன். இதுதான் செகண்ட் செக்ஷன். இதில் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருப்பேன். இது தேர்ட் ஒன். அண்ட் இது 4th செக்ஷன். ஸோ இந்த 4 செக்ஷன்ஸ்லேயே நான் மோஸ்ட்லி எல்லா மேக்கப் திங்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன். இது இல்லாமல் நான் பேங்கிள்ஸு, சோக்கர்ஸ் அதெல்லாம் நான் வார்ட்ரோப்பில் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாததுனால மெயினாக இருக்கிறது மட்டும் தான் இதில் வச்சுருக்கேன். அது மட்டும் நான் உங்களுக்கு வார்ட்ரோப் டூர் போடுறப்ப நான் உங்களுக்கு அதில் காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். இந்த செக்ஷன் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அதிகமாக நம்ம டெய்லி எடுக்காத ஐட்டம்ஸ்லாம் இதில் நான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். என்னென்னா ஹனி, இந்த மாதிரி முல்தானி மட்டி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம டெய்லி பண்ண மாட்டோம். மந்த்லி ஒன்ஸு இல்லைனா வீக்லி ஒன்ஸு லைக்வைஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நான் அவ்வளோவா எடுக்காததுனால இது கொஞ்சம் டாப்பில் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னா தேன் வச்சுருக்கேன். இது நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து நான் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து myvi3 ஆட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கினா பிஎம்மாக அப்கிரேட் ஆகலாம், அதுக்கு வந்த பவுடர் தான் அது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு, கல்லுப்பு நான் பெடிக்யூர் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் வந்து ஹனி எடுக்கிறதுக்கு செப்ரேட்டாக வேணுன்றதுக்காக ட்ரெஸ்ஸிங் டேபிளே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து விளக்கெண்ணெய், லேஷஸ்க்கு, ஐப்ரோஸ்க்கெலாம் வச்சா நல்லா திக்காக ஹேர் க்ரோ ஆகும், அதுக்காக. அண்ட் இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஹேருக்கு அப்ளை பண்ணுற ஆயில். இதில் நிறையா இதெல்லாம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு நிறையா மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி இந்த ஆயிலையும் ஆட் பண்ணி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கணும், அதுக்காக தான் அது. இது வந்து நிவியா அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். அண்ட் இது வந்து முல்தானி மட்டி பவுடர். இது லூஸில் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் ஒரு பேக்கெட்டில் இருக்கிறத வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட் ஆயில். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இந்த செக்ஷனில் வச்சுருக்கேன். இதில் வந்து காஃபி பவுடர் இருக்குது. 15 days ஒன்ஸ் இந்த வந்து ஃபேஸ்க்கு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறதுக்காக இதில் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்கிறதுலாம் நம்ம மந்த்லி யூஸ் பண்ணாமல் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இருக்கிறதெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன், அதிகமாக யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ்லாம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சோக்கர். ஒரு 2-3 years முன்னாடி இது ஒரு ஃபேஷனாக இருந்தது. இது பேங்கிள், டெய்லி யூஸ் பேங்கிள். அது என்ன யூஸ் பண்ணாதனால இதில் இருக்குது. அண்ட் இது எக்ஸ்ட்ரா டிக்டாக் டிப்பா அண்ட் ஹேர் பின்ஸ் அண்ட் கோம்ஸ், யூஸ் பண்ணாத கோம்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஹேர்பன் ஸ்டிக்கான ஸ்டிக்கு. அண்ட் இது எக்ஸ்ட்ரா ரேசர் அண்ட் வீட் ஹேர் ரிமூவல் க்ரீம்
அண்ட் கார்மசி ஃபேஸ் ரேசர். இது வந்து பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான டூல். இது யூஸ் பண்ணி நோஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ட்ரெஸ் கிளிப். இது சாரீக்கு கொஞ்சம் எத்னிக்காக வேர் பண்ணுற மாதிரி ஒரு சுடிதார்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு வேர் பண்ணுற பெல்ட். இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சது. இப்போ செகண்ட் செக்ஷன் பார்க்கலாம். இந்த செக்ஷன் வந்து என்னோடய செக்ஷன். இதில் ஃபுல்லாக என்னோடய ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸாக அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ இது நெயில் பாலிஷ் 2 கலர் வச்சுருப்பேன். அண்ட் இது நெயில் பாலிஷ் ரிமூவர். ரெண்டுமே ஒரே இடத்துலையே வச்சுருப்பேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னா ஹேர் பேண்டா, கிளிப்ஸா அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கிளச்சஸா, பனானா கிளிப்பா எல்லாமே இதில் தான் இருக்கும். டிக்டாக் கிளிப்பா. ஸோ கிளிப் அண்ட் ஹேர் பேண்டுக்கு மட்டும் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இருக்கிறது இது வந்து பர்ஃப்யூம். இது வந்து ஒரு அங்கிள் எங்களோட மேரேஜுக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்ணார். இது வந்து ஒரு 3-4 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் பின்ஸ்லாம் இந்த செப்ரேட்டாக ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மற்ற இதோட மிங்கிள் பண்ணோம்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் செப்ரேட் பாக்ஸ். அண்ட் சேஃப்டி பின்க்கு ஒரு செப்ரேட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து இர்ஃபானோட வாட்ச்சு, என்னோடய பையனோட வாட்ச். அண்ட் இது வந்து ரெண்டும் என்னோடய வாட்ச் தான். வாட்ச் வந்து எப்பயுமே முன்னாடியே ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம அவசரத்தில் எங்கேயாவது வெளியே போனோன்னா அதை மறந்துட்டு போயிடுவோம். அதுக்காக முன்னாடியே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது பெட்டர். இது நிவியா அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். அண்ட் இந்த பாட்டிலில் இருக்கிறது வந்து ஓப்பல் டோனர். இந்த டோனர் வந்து பேசிக்காக நம்ம போர்ஸில் க்ளோஸ் ஆகிறதுக்காக அப்ளை பண்ணுறது தான். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணால் அந்த போர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இது பிளெண்டர். அண்ட் இது ஃபிட்மி ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. இது ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன். இதோட இந்த ஷேட் வந்து சன் பீச் 310. லாக்மி 925 சிசி க்ரீம். அண்ட் இது வந்து லாக்மி 925 செட்டிங் பவுடர். காம்பேக்டாக நம்ம ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற பவுடர் இது. ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற பவுடர் தான் இந்த செட்டிங் பவுடர். இது வந்து கலர் எசன்ஸ் லிப் பாம். பிங்க் கலர். இன்னொரு லிப் பாம் கலர் எசன்ஸ்லேயே ரெட் கலர் லிப் பாம். அண்ட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறது பாயிண்ட்ஸ் லைட் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஃபேஸை நம்ம எப்பயுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். என்கிட்ட இருக்கிறது 4 லிப்ஸ்டிக்காக. ஒன்று வந்து நியூட் ஷேடாக அண்ட் பிங்க் ஷேட் அண்ட் ரெட் ஷேடில் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லாக்மி 925 லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும். டார்க்காக போடுறவங்க இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லாக்மி 925லேயே நியூட் கலர் லிப்ஸ்டிக். இது வந்து நியூட் ஷேடாக. இந்த லிப்ஸ்டிக் வந்து மேப்ளினில் சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக், மேட் லிப்ஸ்டிக். இது போட்டால் நம்ம 1 டே ஃபுல்லாகவே இருக்கும். வாட்டரில் வாஷ் பண்ணால் கூட போகாது. ஸோ 1 டே ஃபுல்லாக வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிப்ஸ்டிக்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த லிப்ஸ்டிக் வந்து ரெட் ஷேட்.
ஸோ லிப்ஸ்டிக்ஸ்லாம் ஒரே இடத்துல வச்சுட்டா நம்மளுக்கு எந்த ஷேட் வேணுமோ டக்குன்னு எடுத்துடலாம் தேடாமல். நெக்ஸ்ட்டு லாக்மே ஐகானிக் ஐலைனர். இது ரொம்ப நல்லா ஸ்டே ஆகுது. இது வந்து மஸ்காரா அண்ட் இது வந்து நார்மல் டேஸ்லர் ஐலைனர். இது வந்து ஹிமாலயா பேபி பவுடர் அண்ட் இது வந்து ஒயிட் டோன் பவுடர். அதோடைய அந்த பஃப்பும் வச்சுருவேன். நெக்ஸ்ட் வந்து ஹேர் கோம்ப் அண்ட் இது பேடில் ப்ரஷ். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது. ஸோ எல்லாம் ஒட்டுக்கா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் செக்ஷன் பார்க்கலாம். இந்த செக்ஷனில் என்னோடய ஹஸ்பண்டோட திங்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேட்ஸ்பை கீப் ஸ்ப்ரே இருக்கும். ஹேர் ஸ்ப்ரே இது செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி. இது வந்து ஒரு ஹேர் சீரம் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் அந்த பாட்டில் உடஞ்சதுனால. அண்ட் இது இன்னொரு ஹேர் சீரம். அண்ட் இது வந்து நார்மல் கோகோனட் ஆயில். அண்ட் இது பாக்ஸில் இருக்கிறது வந்து ஆயின்மெண்ட்டு இந்த மாதிரி லோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து லோரியல் கண்டிஷ்னர். நெக்ஸ்ட்டு வந்து சார்கோல் ஃபேஸ் மாஸ்க்கு. இது வந்து நீங்கள் போட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸு குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்துடும். சூப்பராக ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பியர்டோ அல்ட்ரா க்ளோ க்ரீம். இது வந்து எதுக்காகனா பியர்டெலாம் நல்லா வளர்கிறதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவார். அண்ட் இது வந்து ஃபேஸ் சீரம். அதே பியர்டோ பிராண்டு தான். இதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பாட்டிலில் வந்து இர்ஃபானோட பாட்டில். இதில் வந்து கிளிசரின் ஊற்றி வச்சுருப்பேன். அண்ட் இது வந்து ஆல்மண்ட் ஆயில். இது வந்து ஒரு பர்ஃப்யூம் எட்டர்னிட்டி பர்ஃப்யூம். இதுவுமே எங்களோட வெட்டிங்க்கு கிஃப்டாக வந்தது தான். இது கொஞ்சம் முடிகிற நிலமையில் இருக்குது. அண்ட் டுலிப் பர்ஃப்யூம். இதுவுமே கொஞ்சம் முடிய போகுது. இது வந்து அத்தர். இது ஒன் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் தான். அண்ட் இதில் வந்து ஆல்கஹால் இருக்காது. ஸோ இது வந்து அத்தர்னு சொல்லுவாங்க. இந்த கோம்பு வந்து என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவார். அவரது ரெண்டும் செப்ரேட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபோர்த் செக்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து அகாரோ ஹேர் ப்ளோயர் ஸ்டைலிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்னு சொல்லலாம். அது இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இயரிங் பாக்ஸஸ். இதெல்லாம் இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னா எத்னிக் ட்ரெஸ் இந்த மாதிரி கிராண்டாக ட்ரெஸ் போடுறோம்னா அதுக்கு போடுற இயரிங்ஸ் தான் இதில் இருக்குது. அண்ட் இதில் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னா ஆக்சிடைஸ்டு இயரிங்ஸு. இந்த மாதிரி குர்த்திஸ்க்கெலாம் வேர் பண்ணலாம். அந்த மாதிரி இயரிங்ஸ் இதில் இருக்குது. அண்ட் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா இதுலேயுமே இயரிங்ஸு அப்புறம் ஸ்டோனில் ஒரு டாலர் மாதிரி வரும். அதுக்கு அந்த டாலர் தான் இது. அது நான் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அது அண்ட் ஒரு ப்ரஷ்ஷு. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸுமே இயரிங் பாக்ஸ் தான். நெக்லஸ் ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ்லாம் இதில் இருக்கும். இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் சீப்போகாட் பேஜில் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வாங்கினதெல்லாம் இந்த பாக்ஸில் வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நெத்திச்சூடி. சாரீக்கெலாம் போட்டுக்கலாம், சில்க் சாரீக்கு. ஸோ அது வந்து ஒரு செப்பரேட் பாக்ஸில் வச்சுருக்கேன். இது வந்து இர்ஃபானோட என் பையனோட ஷூஸ். அவன் இன்னும் போடவே இல்லை. பட் அவன் அதுக்குள்ளே வளர்ந்துட்டான். ஸோ அதுவும் அழகாக இருக்குன்னு நீங்கள் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். என் ட்ரெஸ்ஸிங் டேபிளை இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேர் பற்றி நான் சொல்லணும். இது என்னென்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நாங்கள் ரெடிமேடாக வாங்காமல்
வீடு கட்டுறப்பயே டிசைன் பண்ணதுனால அதுக்கு சேர் வந்து அப்போ செய்ய மறந்துட்டாங்க. ஸோ அதனால் வீட்லேயே இருக்கிற சேர் வந்து நான் இதில் எடுத்து போட்டிருக்கேன். பட் இது வந்து அந்த கலர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கலருக்கும் இதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுவே போதும்னு நானும் விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.